ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டிவைன் விலாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விலாக் அப்படின்னா, எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறது எல்லா விஷயமே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்க போகுது. இந்த கோயில் என்ன கோயில் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா ஸ்டார்டிங்கில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த கோயில் அறுபடை வீடுகளில் ஒன்று, ரொம்ப பிரசித்தி பெற்றது. அறுபடை கோயிலுக்கு என்னால் போக முடியலன்னா கூட எல்லா சக்திகளும் தன்னடக்கி கொண்ட இந்த சுவாமிமலைக்கு தான் இன்றைக்கி டிவைன் விலாக பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக வேண்டிக்கிட்ட ஒரு ப்ரேயருங்க இது. இன்றைக்கி அது நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக பயணம் பண்ணியாச்சுங்க. பயணத்தில் என்னோடய குடும்பத்தோட கோயிலுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால முருகன் கோயிலில் எப்போவுமே கூட்டமாக இருக்கும். சர்வீஸ் கட்டண டிக்கெட் எடுத்துகிட்டு ஃப்ரீயாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக டிக்கெட் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. ஜன நடமாட்டம் பயங்கரமாக இருந்தது. கோயிலில் ஒரே கூட்டமாக இருந்துச்சுங்க. போன உடனேயே சாமியை பார்த்தாச்சு. நல்லா பார்த்தோம். மூலவரையும் சன்னதியும் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, போகிற பாதையில் 6666 அப்படிங்கிற நம்பரையும் பார்த்தேங்க. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. முருகனை இன்னைக்கு பக்கத்தில் நின்று பார்க்க முடியுமா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஆச்சு, கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே போனோம். இன்னைக்கு சூப்பராக இன்னைக்கு சாமிக்கு பக்கத்தில், நான் ரொம்ப பக்கத்தில் உட்காந்து பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அங்கே உட்காந்துட்டு எனக்காகவும் வேண்டிக்கிட்டேன். அப்படிங்கிறத விட எனக்கு தான் நல்லா வச்சுருக்காரு கடவுள். என்ன நல்லா வச்சுருக்காங்க, என்னை சுற்றி உள்ளவங்களாம் நல்லா வச்சுருக்காங்க, குடும்பத்தை நல்லா வச்சுருக்காங்க. அதனால என்னோட சப்ஸ்கிரைபர் நிறையா பேருக்கு பிரச்சனையை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சுங்க. ஸோ உங்களோட பிரச்சனையை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக முருகன் கிட்ட மனமுருகி வேண்டிக்கிட்டாங்க. 6 தீபாரதனை உட்காந்த இடத்துல பார்த்தேங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்ததுங்க. நான் நினச்சிட்டு போனது ஒன்று, இவ்வளோ பக்கத்தில் பார்க்க முடியுமான்னு. ரொம்ப சூப்பராக பார்த்துட்டோங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் தாங்க. என் மேலே உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் என்ன துன்பம், நீங்கள் கஷ்டம் நீங்கள் பட்டிருந்தாலும் இனிமேல் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட விட்டாச்சுங்க. உங்களுக்காக நான் அந்த சன்னதியில் சத்தியமாக ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். இனிமேல் உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லதே நடக்கும், நல்லதே நினைங்க. நான் எப்போயுமே பாசிட்டிவாக இருங்க. நிறைய கோயிலுக்கு போங்க. அங்கேருந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்களுக்குள்ளே வாங்கிக்கோங்க. நிறையா தர்மம் பண்ணுங்கள். நம்மளை நிறைய விஷயங்களை காப்பாற்றுறது அந்த தர்மம் ஒன்று மட்டும்தாங்க. கடவுள்கிட்ட தட்சிணாமூர்த்தி சன்னதி, பிள்ளையார் சன்னதி எல்லாம் போயிட்டு டிவைன் டூர் முடிச்சுட்டு காரில் ஏறிட்டோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பயங்கர வெயிலாக இருந்ததுங்க. போகிற வழியில் ஒரு ரோஸ் மில்க் ஒன்று குடிச்சிட்டு நம்மளோட டிவைன் விலாக முடிச்சிட்டோம். என்னோட விலாக் எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள்.